ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ப்பா. சரிங்களா? ஸோ நம்மளோட அடா 24/7ல பார்த்தீங்கன்னா பொது தமிழுக்கு நிறைய பேர் வந்து வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. சார் வந்து எங்களுக்கு வந்து ஜென்ரல் தமிழ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ ஜென்ரல் தமிழ் பேஸ் பண்ணி எங்களுக்கு வந்து வகுப்புகள் கொடுங்க யூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காக நம்ம இன்னையிலேருந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பள்ளிப்பாட புத்தகத்தில் என்னென்ன முக்கியமான வரிகள் இருக்கோ, ஓகே, அதே மாதிரி என்னென்ன முக்கியமான மேற்கோள்கள் இருக்கோ, அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானதோ இது வந்து உங்களுக்கு வந்து நான் நடத்த போறப்பா. சரிங்களா? ஸோ இன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த சீரியஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே ஓல்டு புக்ஸும் நம்ம பார்ப்போம், அதே மாதிரி நியூ புக்ஸும் பார்ப்போம். பிரைமரியா பார்த்தீங்கன்னா நியூ புக்ஸ் நம்ம பார்ப்போம். அதை பார்த்து முடிச்சிட்டு சைட் பை சைடு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஓல்டு புக், அதாவது பார்த்தீங்கன்னா 6வது இருந்து 10வது வரை இருக்கக்கூடிய பழைய புத்தகங்களையும் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதற்கான ஒரு சீரியஸா தான் இது கண்டிப்பா இருக்க போகுது. சரிங்களா? அதற்கு முன்னாடி நம்மளோட குரூப் 2 வருவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 61 நாட்கள் தான் இருக்கு. ஓகே, எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா 61 நாள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கான குரூப் 2 எக்ஸாமினேஷன் வர்றதுக்கான ஓகே டேட் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 19/7/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதினா இன்னைக்கு என்ன தேதி? 16ஆம் தேதியா? இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள் தான் இருக்கு. ஸோ அதனால எவ்வளவு வேகமா அப்ளை பண்ணுமோ அப்ளை பண்றேங்க. அதே மாதிரி நமக்கான எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 14/9/2024 அன்னைக்கு சொல்றாங்க. காலையில பார்த்தீங்கன்னா நமக்கான எக்ஸாமினேஷன் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் 4 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி குரூப் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்ன அப்படி பார்த்தா இந்த குரூப் 2 மற்றும் 2A 2024 தான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போஸ்டிங். சரிங்களா? ஸோ இல்லை நீங்கள் 2க்கு போறீங்களா இல்லை 2Aக்கு போறீங்களான்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த ப்ரிலிம்ஸ் மார்க் தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணும். ஸோ அதனால ஓகே ப்ரிலிம்ஸில் எந்த அளவுக்கு மார்க்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ போஸ்டிங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அதை நோக்கி நம்ம வந்து பயணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2A முன்னிட்டு நம்மளோட அரா 24/7 சங்கமம் அப்படி சொல்லிட்டு புது பேட்ச் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கப்பா. ஓகே, சங்கமம் அப்படின்ற பேட்ச் பாத்தீங்கன்னா ஓகே இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா குரூப் 2 மற்றும் 2A பிரிலிம்ஸ் பேட்ச் தான். ஓகே, பிரிலிம்ஸ் ஓரியன்டடா பாத்தீங்கன்னா இந்த கிளாसेस வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? மொத்தம் 260 மணி நேரத்துக்கான ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் 45க்கு மேற்பட்ட டெஸ்ட் சீரியஸ், மொத்தம் 12 மாதங்களுக்கான வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. இதற்கான டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2734. ஓகே, சோ 2734. ஓகே, ஒன்ஸ் இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான தமிழ் வகுப்புகளும் சரி, அதே மாதிரி மேக்ஸ் வகுப்புகளும் சரி, யூனிட் 8ல தமிழ்நாடு ஹிஸ்டரி பிளஸ் வந்து நம்மளோட தமிழ் சொசைட்டி இருக்கு தெரியுங்களா, இந்த வகுப்புகள் நான் தான் உங்களுக்கு எடுப்பேன். நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இத ஜாயின் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கோட் யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுப்பா. ஓகே, என்னோட கோட் பாத்தீங்கன்னா Y836. இந்த கோட் நீங்க யூஸ் பண்றது மூலமா 17% அப்படின்றது உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டா ஆஃபர் கிடைக்கும். நீங்க இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட கோட் வந்து இங்க இருக்கு. சரிங்களா? சோ உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்க கீழ ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன். இந்த கான்டாக்ட் நம்பர் இங்க கால் பண்ணி நம்மளோட சேல்ஸ் டீம்ல எடுத்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? சோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஓகே பிரிலிம்ஸ் கிளியர் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? எஸ், ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th முதல் டேர்ம். ஓகே, 6th ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய தமிழ் தேன் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒவ்வொரு டாபிக்குமே நீங்க தமிழ் டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கண்டிப்பா டாப் டு பாட்டம் எல்லாமே படிக்கணும்பா. சரிங்களா? சோ இதை ஸ்கிப் பண்ணிடும் அதை விட்டுடும் அப்படிலாம் கிடையாது. நம்ம சிலபஸ்ல இருக்கு இல்ல அப்படின்றது செகண்டரி. ஓகே, பட் நம்மளோட பள்ளிப்பாட புத்தகத்துல கொடுத்திருக்க எல்லா கண்டென்ட்டுமே நீங்க தெளிவா படிச்சாகணும். சரிங்களா? அதுல இருந்து எதுல வேணா நமக்கு வந்து கேள்விகள் அப்படின்றது கேட்கலாம். ஓகே, நம்மளோட டார்கெட் ஓகே மொத்த தமிழ்ல 100 கேள்விகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 100 கேள்விகள்ல ஒரு 96 மேல நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கான டார்கெட். ஓகே, இந்த டார்கெட் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா ஓகே சோ நம்ம டெய்லி இதே மாதிரி கிளாसेस பாப்போம். இல்ல நான் முக்கியமான ஓகே சோ PDF வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொருமே நான் வந்து ஹேண்ட் ரிட்டனா நோட் பண்ணிருப்பேன். அதே மாதிரி இதற்கான PDF பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருவேன். ஓகே, அதுல நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிருக்கணும் நீங்க என்ன பண்ணணும், அதை மட்டுமே கொஞ்சம் தெளிவா நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சாலே போதுமானது. கண்டிப்பா நம்மளால ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும் நம்ம ஜெனரல் தமிழ். சரிங்களா? சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா? ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்கே பார்த்தீங்கன்னா தமிழ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல முதல்ல பார்த்தீங்கன்னா இன்ப தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குப்பா. இன்ப தமிழ்ல யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்த்தா ஓகே பாரதிதாசன் அவர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, பாரதிதாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓகே தமிழுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு பெயர்கள் வந்து சூட்டியிருப்பாரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தா விதவிதமா நம்ம பேர் வச்சிருப்போம். ஓகே, ஸோ பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பேர் வச்சு நம்ம அழைப்போம். ஓகே, ஒரு பெண் குழந்தைய வந்து வாடா எப்படா இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஒரு ஆண் குழந்தைய பார்த்தீங்கன்னா வாடி செல்லம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்மளோட சந்தோஷத்தின் வெளிப்பாடா பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த பால் வேறுபாடு இருந்தாலுமே நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. இதான் நம்ம வந்து தமிழ் இலக்கணத்துல பார்த்தீங்கன்னா வழு அமைதி அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, பின்னாடி வரப்போ உங்களுக்கு அது வந்து கிளியரா புரியும். ஓகே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் என்ன பண்ணியிருக்காரு அப்படி பார்த்தா ஒரு குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பெயர்கள் வச்சு அழகு பார்த்திருக்காரு. அது என்னென்ன பெயர்கள் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாருங்க. தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் போன்றது. அப்போ நம்மளோட உயிருக்கு எப்படி அது நேர் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது தமிழுக்கு நிலவென்று பெயர். அப்ப தமிழுக்கு என்ன பெயர் வச்சிருக்காரு? நிலவுன்னு ஒரு பெயர் வச்சிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா தமிழுக்கு அமுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வச்சிருக்காரு. ஓகே, தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் போன்றது. ஒரு பயிர் விளையணும்னா அதுக்கு என்னப்பா தேவைப்படுது? நீர் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. அப்போ நம்ம சமூகத்தோட வளர்ச்சிக்கு அது எப்படியா நீர் போன்றது அப்படின்னு நம்ம கேட்டுக்காங்க. ஓகே, சோ விளைவுக்கு நீர் போன்றது அப்படின்னு சொல்லிருக்காங்க. தமிழுக்கு மனம் என்று பெயர். தமிழுக்கு இன்னொரு பெயர் என்ன இருக்கு? மனம் அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்காரு. இன்ப தமிழங்கள் வாழ்விற்கு நிருமித்த ஊர் போன்றது. ஒரு ஊர் இருந்துச்சுன்னா தான் அந்த ஊர்ல நம்மளால வாழ முடியும். சரிங்களா? சோ ஒரு சமூகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு சமூகத்தோட ஒரு அடிப்படை அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பல்வேறு குடும்பங்கள் சேர்ந்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஊர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட மக்கள் இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு நெறிமுறைகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து வாழணும் அப்படின்னா ஒரு ஊர் அப்படின்றது முக்கியமானது. ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஊர் போன்றது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, தமிழங்கள் இளமைக்கு பால் போன்றது. ஓகே, ஒரு மனுஷன் இளமையா இருக்கானா என்ன முக்கியம் அப்படின்னா ஓகே பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் ஓகே, தமிழங்கள் இளமைக்கு பால் போன்றது, இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு வேல் போன்றது. ஓகே, சோ வீரமிக்க புலவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுங்களா? சோ அந்த வீரமிக்க புலவர்கள் என்ன சார் இது லாஜிக்கே இல்ல. வீரமிக்க புலவர்கள் எப்படி சார் இருப்பாங்க? அறிவுமிக்க புலவர்கள் தானே இருப்பாங்க அப்படின்னு சொன்னா கரெக்ட் தான். அந்த அறிவு தான் உங்களுக்கு எப்படி இருக்காங்க? ஒரு வீரம் போன்றது. அப்ப அந்த வீரத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஓகே பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே அந்த தமிழ் சொற்கள் தான். அப்ப அந்த தமிழ் சொற்கள் தான் எப்படி இருக்கான்? அவங்களுக்கு வந்து காக்கின்ற ஒரு வேல் மாதிரி இருக்கான். அந்த புலவர்களுக்கு ஒரு வேல் போன்றது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த பாருங்க, தமிழங்கள் உயர்வுக்கு வான் போன்றது, அசதிக்கு சுடர் தந்த தேன் போன்றது. ஓகே, சோ நம்மளுக்கு அசதியா இருக்கப்ப அந்த தேன் சாப்பிட்டோம்னா நம்மளோட அசதி நீங்கும் அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்றாரு. அடுத்த பாருங்க, தமிழங்கள் அறிவுக்கு தோல் போன்றது, இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் போன்றது. வீர போன்ற வாள் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடியிருக்காரு? பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்காரு. நம்ம 6லே முதல் பாடலே இதான்ப்பா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த சொல்லும் பொருளும் அப்படின்னு தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய ஊர் போன்றது, நிருமித்த ஊர் போன்றது. சமூகம் அப்படின்றத பார்த்தா மக்கள் குழு தான் நம்ம வந்து சமூகம் அப்படி சொல்லுவோம். இந்த சமூகத்துல பார்த்தீங்கன்னா ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம், ஓகே குழந்தைகள் இருக்கலாம், சிறுவர்கள் இருக்கலாம், இந்த மாதிரி பல்வேறுபட்ட மக்கள் வாழ்கின்ற ஒரு பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மக்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூன்றாவது பாருங்க, விளைவு அப்படின்னா வளர்ச்சி அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. அசதி அப்படின்னா என்னப்பா? சோர்வு. ஓகே, இப்போ நம்ம 24 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கண்டிப்பா என்ன ஏற்படும்? அசதி ஏற்படுமா? அப்ப அசதி அப்படினால என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சோர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு. ஓகே, அதே மாதிரி அந்த பாடலோட பொருள் நம்ம அதிலே தெளிவா நம்ம படிச்சிட்டோம். சரிங்களா? சோ பாடலோட பொருள் இங்க கொடுத்திருப்பாங்க. தமிழுக்கு அமுதுன்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தா தமிழுக்கு வந்து நிலவுன்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. தமிழுக்கு மனம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து வானம் போன்றது. ஓகே, தமிழ் இளமையான பால் போன்றது, தோல் போன்றது, வால் போன்றது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுல இருந்து கண்டிப்பா கேள்விகள் அப்படின்றது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குப்பா. இந்த பாட்டை கொஞ்சம் தெளிவா நல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, நூல்வெளி அப்படி சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்பா. இதுதான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு ஆசிரியை பற்றின குறிப்புகள் வந்து இதுல இருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா பாரதிதாசனின் இயற்பெயர் பாத்தீங்கன்னா சுப்புரத்தினம் அப்படி சொல்லிருக்காங்க. ஓகே, சோ ஒரு சில புக்ல பாத்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, சோ எதுவுமே பிரச்சனை கிடையாது. கனக சபை அப்படின்றது பாத்தீங்கன்னா அவரோட அப்பா பேர். சரிங்களா? அதனால கனக சுப்புரத்தினம்னாலும் சரி, சுப்புரத்தினம்னாலும் சரி. ஓகே, ரெண்டுமே யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தா பாரதிதாசனை தான் குறிக்குது. சரிங்களா? பாரதிதாசன் இயற்பெயர் பாத்தீங்கன்னா சுப்புரத்தினம். பாரதியாரின் மீது உள்ள பற்றின் காரணமாக சுப்புரத்தினம் அப்படின்ற பேர் என்னவோ மாத்திட்டார் இவரு? பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டார். ஓகே, பாரதிதாசன் அப்படி சொல்லிட்டு மாத்திட்டார். சரிங்களா? அதே மாதிரி இவரோட பாடல்கள் அதிகமா எந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா பெண் கல்விக்கு முதன்மை இடம் கொடுத்திருக்காங்க, கைம்பெண் மறுமணத்தை பத்தி பேசியிருக்காரு, பொது உடைமை கருத்துக்களை சொல்லியிருக்காரு, அடுத்து பகுத்தறிவு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி 4 விதமான கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட பாடல்கள்ல அதிகமா சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து பாருங்க, எனவேதான் இவர் என்ன சொல்றாங்க? நம்ம புரட்சி கவி என அறியப்படுகிறார். ஓகே, புரட்சி கவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாரதியாரா பாரதிதாசனா கேட்கலாம். புரட்சி கவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களை தான் குறிக்குது. ஏன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு? பெண் கல்வியை பத்தி பாடியிருக்காரு, கைம்பெண் மறுமணத்தை பத்தி பாடியிருக்காரு, பகுத்தறிவு கருத்துக்களை மக்களுக்கு சொல்லியிருக்காரு, அடுத்தது பொது உடைமை கருத்துக்கள் சொல்லியிருக்காரு, நிறைய நூல்களும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எழுதியிருக்காருப்பா. சரிங்களா? அதே மாதிரி பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்பட்டவரும் இவர்தான்.
ஓகே, அதே மாதிரி இவரோட பாடல்கள் எல்லாமே பாரதிதாசனின் கவிதைகள் அப்படின்ற நூல்ல பார்த்தீங்கன்னா மொத்தமா வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இங்க காசி ஆனந்தன் அவர்களோட ஒரு பாடல் வரிகள் இருக்கு. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுப்பா. இதெல்லாம் அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி இருக்கிற வரிகளை நீங்க வந்து தெளிவா படிக்கணும். ஓகே, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீல இல்லை என்றால் ஓகே அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். பாடியவர் பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தன் என்பவர் பாடியிருக்காரு. இது நம்ம எக்ஸாம்ல கேள்வியாவே ஒரு டைம் வந்து கேட்டிருக்காங்கப்பா. ஓகே, ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்ல வந்து ஒரு கேள்வியாவே கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இங்க பாருங்களா, உனக்கும் எனக்கும் கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும். ஓகே, இந்த மாதிரி ஓகே, ஸோ அப்படின்ற உறுப்பு வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படையாகவே வந்திருக்கு. இந்த மாதிரி ஓகே, ஸோ வார்த்தைகள் வந்துச்சுனால இது வந்து காசி ஆனந்தன் தான் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக ஒரு வரியை கொடுத்துட்டு அதுக்கான ஓகே ஆசிரியர்லாம் கேட்க மாட்டாங்க. அதிகபட்சம் 2லேருந்து 3 வரிகள் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ 2 வரிகள் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து உனக்கும் எனக்கும் கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து காசி ஆனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுடலாம்ப்பா. சரிங்களா? எஸ். அடுத்த பாருங்க, ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் வேண்டும், நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு அசதி இருக்கும், நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள், அமுதென்று. இதை பிரித்து எழுதுறப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? அமுது கூட்டல் என்று அப்படின்னு எழுதுறோம். செம்பயிரை பிரித்து எழுதுறப்ப செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு நம்ம எழுதுவோம்ப்பா. சரிங்களா? எஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம புக் பேக்ல இருக்கிறது. இதுவும் ரொம்ப முக்கியமானது, எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ இரண்டாவது பாடல் பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி. ஓகே, தமிழ் கும்மி வந்து யார் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதியிருக்காரு. ஸோ இந்த பாடல் வரையும் ஒரு டைம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்களடி. ஓகே, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. சார் என்ன சார் 4 திசை தான் இருக்கு, ஆனால் 8 திசை அப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ நம்மளுக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 திசை இருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு, இங்கே தென்கிழக்குன்னு இருக்கு, இங்கே தென்மேற்கு அப்படின்னு இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா வடமேற்கு அப்படின்னு இருக்கு. ஆக மொத்தம் எத்தனை திசை இருக்கு? 8 திசையிலும் தமிழோட பெருமையை ஓகே உலகம் முழுக்க சொல்லுங்கள் பரப்புங்கள் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாருங்க, இது ரொம்ப முக்கியமான வரிப்பா. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். அப்போ நம்ம அறிவுல என்னது? பல்வேறு நூல்களை படிக்கிறதால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அறிவு வந்து மென்மேலும் வளருகிறது அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்துக்கள் வந்து இங்க சொல்லியிருப்பாரு. பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஓகே, அடுத்தது பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பு பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். ஓகே, எழுதியவர் பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம தமிழ் கவியில ஒருத்தவர்ப்பா. ஓகே, மேதினி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட உலகம் அப்படின்றத குறிக்கின்ற வேறு ஒரு சொல்லாகும். சரிங்களா? ஸோ பாருங்க, இதில் இருக்க சொல்லும் பொருளும் ஆழி பெருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா கடல் கோளை குறிக்கிறது. மேதினி என்ற சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா உலகம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அதே மாதிரி ஊழி அப்படின்றதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. உள்ள பூட்டு ஓகே உள்ளத்தின் அறியாமை. ஓகே, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. ஓகே, ஒவ்வொரு பாடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த சொல்லும் பொருளும் கொஞ்சம் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்கப்பா. டைரக்டா உங்களுக்கு வந்து ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதற்கான மீனிங் என்ன அப்படி சொல்லிட்டு நம்மளை கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதற்கான மீனிங் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இளம் பெண்களே தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல 100 ஆண்டுகளை கண்டது நம் தமிழ் மொழி. ஓகே, பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட சங்ககால இலக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னது ஓகே கிமு 3ஆம் நூற்றுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு இருக்கிறதா நம்ம வந்து சங்ககால இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இத்தனை பழமையான இலக்கியங்கள்லாம் நம்ம தமிழ்ல இருக்கு தெரியுங்களா? அப்போ பல்வேறு ஆண்டுகளை கண்டது நம் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழியும் நம் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாருங்க, பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிற்கும் ஒரு மொழி தான் நம் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஈவன் பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் அப்படி சொல்லிட்டு 3 வகையான சங்கங்கள் இருந்துச்சு. இதுல முதல் சங்கம் கடல் கோளால் அழிந்தது, இடை சங்கம் கடல் கோளால் அழிந்தது, 3ஆம் சங்கம் தான் நம்ம என்ன பண்ணிருப்பாங்க கடை சங்கத்தை இன்றைய மதுரையில் வச்சிருப்பாங்க. இந்த 2ஆம் சங்கத்துல கிடைக்கப்பட்ட அந்த தொல்காப்பியம் தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே கிட்டத்தட்ட நம்ம தமிழ்ல கிடைக்கப்பட்ட மிக பழமையான இலக்கண நூலுக்கான ஒரு பெருமைக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வளவு சீற்றங்கள் வந்தாலுமே அழியாத ஒரு தன்மை கொண்டது நம் தமிழ் நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி,
உயர்ந்த அறக்கருத்தை தரும் மொழி. ஓகே, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கு வழிகளை காட்டும் ஒரு மிக முக்கிய உயரிய மொழி பார்த்தீங்கன்னா நம் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி பல்வேறு பெருமைகளை கொண்டதான் நம் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவரோட குறிப்புகள் பார்த்தீங்கன்னா இவர் தான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு சில புத்தகங்களை பார்த்தா துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரெண்டுமே தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எய்த்லாம் பார்க்குறப்ப நம்மள ஒரு சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைமாணிக்கம் அல்லது மாணிக்கம். இவர் பாவலரேறு என்று சிறப்பிக்கப்படுகிறார். இவருடைய நூல்கள் பாருங்க, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து மற்றும் நூறாசிரியம். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவரே இயற்றிய மிக முக்கியமான நூல்கள் அப்படி சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி இவர் தமிழை வந்து எந்த அளவுக்கு பரப்பியிருக்காரு, எந்த இதழ் மூலமா பரப்பியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மொழி அப்படின்ற ஒரு இதழ் இருக்கு. அடுத்த தமிழ்ச்சிற்று மற்றும் தமிழ் நிலம், இந்த 3 இதழ்கள் வாயிலாக தமிழ் மொழியை உலகமெங்கும் பரப்பிய ஒரு மிகப்பெரிய பெருமை பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்கு? இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுக்கு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி தனித்தமிழையும் தமிழுரையும் பரப்பிய ஒரு பாவலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா? இதான் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு குறிப்புகளா இருக்கு. அடுத்த பாருங்க. ஓகே, வாணிதாசன் அவர்களோட ஒரு மிக முக்கியமான பாடல் வரி இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி வரிகள் வந்து விட்டுறக்கூடாதுப்பா. அப்படியே படிச்சுட்டு இருக்கப்ப நீங்க உங்களை மறந்து நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பாடமும் முடிகிறப்ப ஏதாவது ஒரு ஆசிரியர் பெயர் கொடுத்து பாடல் வரி கொடுத்துருக்காங்களா அப்படின்றத தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மழை தோன்றி, மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி, உயிர் தோன்றி, உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி, ஒளி தோன்றி, வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்களின் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழிகவே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, எல்லாத்துலயுமே பாருங்க தோன்றி 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 அப்படின்னு வருது. அப்ப தோன்றினாலே யார் சொல்லியிருக்காரு? வாணிதாசன் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாவலர். ஓகே, அவரை பத்தி நம்ம பின்னாடி வரக்கூடிய வகுப்புகளை நம்ம தெளிவா படிக்கலாம். சரிங்களா? எஸ், இப்படி பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள் பாடிப்பாரு. எல்லாத்துலயுமே தோன்றி தோன்றின்னு இருப்பா. வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, ஒளி தோன்றி, ஒளி தோன்றி, உயிர் தோன்றி, ஊன் தோன்றி, இந்த மாதிரி எல்லாமே தோன்றி தோன்றி வந்தாலே அது யார் பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தா வாணிதாசன் அவர்கள் தான். மறுபடியும் சொல்றேன், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாதுப்பா. ஓகே, பட் இந்த வரிகள் பாடியவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தாலே உங்களுக்கு போதுமானது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, இனிக்கும் இனிக்கும் கசக்கும் புளிக்கும் அப்படின்னு பாடினது காசி ஆனந்தன். தோன்றி 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 எல்லாமே தோன்றின்னு வந்துச்சுன்னா அது யாரு? வாணிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஐடியா இருந்துச்சுனாலே போதுமானது. அடுத்த பாருங்க, தாய்மொழியில் படித்தால் மேன்மை கிட்டும், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கி விட்டது, செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், பொய்யகற்றும் பொய் கூட்டல் அகற்றும், பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும், 8 கூட்டல் திசை 8 திசை. உங்களுக்கு வந்து நான் என்ன பண்றேன், புக் பேக்குமே உங்களுக்கு வந்து சரியான விடை வந்து போட்டு தான் நான் கொடுக்குறேன். இந்த PDF வந்து நான் குரூப்ல போடுறேன், நீங்க அதை பாருங்கப்பா. ஓகே, எதுகை மோனை அதெல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய வகுப்புல நம்ம படிக்கலாம்ப்பா. ஓகே, அடுத்த வளர்தமிழ். ஓகே, ஸோ நம்ம தமிழ் மொழியோட சிறப்பை பத்தி இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லிருக்காங்க, உலகில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டுல மொத்தம் 6000த்திற்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குப்பா. ஓகே, இந்த உலகத்துல மொத்தம் 6000த்திற்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு. இதுல ஒரு சில மொழிகள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒலி வடிவமும் இருக்கு, எழுத்து வடிவமும் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பேச்சு வடிவமும் இருக்கு, எழுத்து வடிவமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில மொழிகள் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வரையும் என்ன இருக்கு, எழுத்து வடிவம் மட்டும் தான் இருக்கு. ஆனா அது எப்படி பேசுறதுன்னு தெரியாது. ஒரு சில மொழிகள் பார்த்தீங்கன்னா பேச்சு வடிவத்தில் இருக்குமே தவிர்த்து அதோட எழுத்து வடிவம் என்ன அப்படின்றது தெரியாது. ஆனா தமிழ் மொழி தான் பார்த்தீங்கன்னா ஓகே ஒலி வடிவமும் இருக்கு, வரி வடிவமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியாக நம்ம தமிழ் மொழியை பயன்படுத்துறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுத்து மொழியாக நம்ம பயன்படுத்துகின்ற ஒரு சிறந்த சீர்மையான மொழி பார்த்தீங்கன்னா நம் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதான் நம்ம வந்து தமிழ் மொழி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தமிழ் மொழியை செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா செம்மொழி அப்படின்றது கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலா பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தம் செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. அதில் தமிழ் தான் பார்த்தீங்கன்னா முதலாக செம்மொழியாக 2014ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கியங்கள் பெற்று திகழும் மொழிகள் மிகச் சிலதா இருக்குது. அதில் செம்மை மிக்க மொழி பார்த்தீங்கன்னா நம் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இத்தகைய பெருமைகள் உடைய நம் தமிழ் மொழியை வந்து பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஓகே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். ஓகே, பாரதியாருக்கு வந்து தமிழ் மொழி மட்டும் தான் தெரியுமா, வேற எதுவுமே தெரியாதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6-7க்கும் மேற்பட்ட ஓகே மொழிகள் வந்து நல்ல புலமையாவே இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அத்தனை மொழிகள் படிச்சாலுமே நம்ம தமிழ் மொழியில இருக்கின்ற இனிமை பார்த்தீங்கன்னா மற்ற வேற எந்த மொழியிலுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள். அடுத்த பாருங்க, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இதை சொன்னது யார் அப்படின்னு பாரதியார் தான் சொல்லியிருக்காரு.
ஓகே, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பத்திருது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிறந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1990 பிறந்திருக்கோம், அப்படிலாம் 1996 பிறந்திருக்கோம், அப்படிலாம் 2001 பிறந்திருக்கோம். இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நம்மளோட வருஷம் வந்து நம்மளுக்கு எப்பயுமே மறக்காது. ஆனா தமிழ் என்னைக்கு பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு தமிழே மறந்துருச்சா, அதுதான் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அப்ப என்னைக்கு தமிழ் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த தாய்மொழியாகிய தமிழுக்கே தெரியல. அந்த அளவுக்கு காலத்தால் முற்பட்ட மொழி நம் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் அவர்கள் பாடல் மூலமா நமக்கு வந்து தெளிவா புலப்படுத்துறாரு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே, நம்ம தமிழ் மொழியில இருக்கின்ற மிக பழமையான ஒரு இலக்கணம் சார்ந்த நூல் என்ன அப்படின்னு தொல்காப்பியம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுல ஒரு கூற்று இருக்கு. என்ன அப்படி பார்த்தா ஓகே, தமிழ்ல மொத்தம் இலக்கணம் ஃபர்ஸ்ட் தோன்றிருக்குமா இல்ல இலக்கியம் தோன்றிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருந்திருக்கு. நல்லா கவனிங்க, இதுதான் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா சாலை தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்கக்கூடும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ரோடு தான் போட்டிருப்பாங்க. அதற்கப்புறம் தான் பார்த்தா அந்த ரோடுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப தமிழ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா முதலா ஒரு இலக்கியங்கள் தான் அதிகமா இருந்திருக்கும். அதற்கப்புறம் அந்த இலக்கியத்துல என்னென்ன பிழைகள் இருக்கு, அதை எப்படி இப்படி எழுதக்கூடாது, என்னென்ன நெறிமுறைகள் எழுதுன்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான இலக்கண நூல்கள்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு வந்து இந்த இடைச்சங்கத்துல கிடைக்கப்பட்ட ஒரு நூல் தான் பாத்தீங்கன்னா நமக்கு என்னப்பா இந்த தொல்காப்பியம் அப்படி சொல்லிருப்பாங்க. ஓகே, முதல் சங்கத்துல கிடைக்கப்பட்ட ஒரு நூல் பாத்தீங்கன்னா அகத்தியம் சொல்லுவாங்க. ஆனா அகத்தியம் இருந்ததுக்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைக்கல. அப்ப அகத்தியமும் பாத்தீங்கன்னா ஒரு வகையான இலக்கணம் சார்ந்த நூல் தான். அப்ப இலக்கணம் சார்ந்த நூல் வந்து நம்மளுக்கு முதல் சங்கத்திலே கிடைச்சிருக்குன்னா அப்ப அதற்கு முன்னாடி எவ்வளவு நம்மளுக்கு இலக்கியங்கள் இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எல்லாமே காலத்தால் அழிந்து போயிருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வல்லுநர்களோட கருத்துக்களா இருக்கு. நமக்கு கிடைக்கப்பட்ட மிக பழமையான இலக்கியங்கள் இதுவரை நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம். அதான் பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள். ஓகே, 8 தொகை மற்றும் 10 பாட்டு மொத்தம் 18 நூல்கள் பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா. சரிங்களா? எஸ். அடுத்து பாருங்க. ஓகே, தமிழ் மொழி ஒரு எளிய மொழி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, ஸோ உயிர்மெய் எழுத்துக்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒன்று இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்வதால் நமக்கு என்ன எழுத்து கிடைக்குது, உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்குது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஆ கூட்டல் மூ கூட்டல் து. ஓகே, இதை டைரக்டா நீங்க படிச்சாலே அமுது அப்படின்ற ஒரு மீனிங் அப்படின்றது உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்ல வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள் அதிகமா வலஞ்சுழி எழுத்துக்கள் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். அப்ப தமிழ்ல வலஞ்சுழி எழுத்துக்கள் தான் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வலஞ்சுழி எழுத்துக்கள் பாருங்க, வலஞ்சுழி எழுத்துக்களை வலமா சொல்லிக்கிறது, இடஞ்சுழி எழுத்துக்களை இடது பக்கமா சொல்லிக்கிறது. சரிங்களா? அப்ப வலஞ்சுழி எழுத்துக்களுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆ, ஏ, ஔ, நா, ஞா. ஓகேயா? அடுத்து பாருங்க இடஞ்சுழி எழுத்துக்கள் பாருங்க டா, யா, ழா. ஓகே, இது எல்லாமே பார்த்தா இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப தமிழ் அதிகமாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நம்ம என்ன சொல்லுவோம், வலஞ்சுழி எழுத்துக்கள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். இதுல இருந்து கேள்விகள் அப்படின்றது கண்டிப்பா நம்ம எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம்பா. ஓகே, ஸோ நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஓகே முதலில் ஆளப்படும் இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு இருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் எந்த இலக்கியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே முதலாக தமிழ் அப்படின்றது எதில் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு அப்படின்றது எந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க, தமிழன் அப்படின்றது எந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல்ல எதில் சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க தமிழன் கிளவியும் அதனோரற்றே ஓகே அப்படின்ற மேற்கோள் மூலமா நம்மளுக்கு தமிழ் அப்படின்ற வேர்டு வந்து வந்திருக்கு. அடுத்த பாருங்க தமிழ்நாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டம் அப்படின்ற ஒரு காண்டத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து இந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பேரை சொல்லியிருக்காங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கரிதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சி காண்டத்தில் சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வேர்டு வந்து பயன்படுத்திருக்காங்க. உங்களுக்கு எப்படி கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு மேற்கோள் கொடுத்துட்டு ஓகே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம். சரிங்களா? மூன்றாவது பாருங்க தமிழன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்பர் தேவாரத்துல முதல்ல ஆளப்பட்டிருக்கும். தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தாண்டகம் அப்படின்ற ஒரு நூல்ல பார்த்தீங்கன்னா ஓகே அப்பர் எழுதிய தேவாரத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கும்பா. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான முதலில் ஆளப்படும் இலக்கியம், மேற்கோள்கள் மற்றும் என்ன சொல். ஓகே, தமிழ், தமிழன், தமிழ்நாடு இது மூன்றுமே எங்கெங்க வருது அப்படின்றத மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு சீர்மை மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சீர்மை மொழி அப்படின்னு சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா சீர்மை அப்படின்னாலே என்னப்பா ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து இந்த பிரேயர்ல நிற்கிறப்ப எல்லாமே என்னது ஒரே சீரா நிற்போம். ஓகே, சீர்னா என்னது ஒரு ஒழுங்கா நிற்போம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்ல பார்த்தீங்கன்னா அந்த திணையை வந்து 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்று உயர்திணை, மற்றொன்று அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இதுலயும் பாருங்க எவ்வளவு பெரிய சீர்மையான மொழி. தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தாழ்வுபடுத்தவே பிடிக்காது தமிழுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா உயர்திணைக்கு வந்து ஆப்போசிட் பண்ணா தாழ்வு திணை அப்படின்னு சொல்லுவோம், இல்ல தாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உயர்வு அல்லாத திணையை நம்ம என்ன சொல்றோம், தமிழ்ல அக்ரிணை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதான் பாருங்க உயர்திணை மற்றும் அக்ரிணை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அக்ரிணையை நம்ம எப்படி பிரிக்கணும், அல் கூட்டல் திணை அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இந்த அல் கூட்டல் திணை தான் புணர்கையில் நம்மளுக்கு என்ன ஆகுது, அக்ரிணை அப்படின்னு மாறுது. அப்ப அல் திணை அப்படின்றது பாத்தீங்கன்னா என்னது, உயர்வு அல்லாத திணை தான் நம்ம அக்ரிணை அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, பாகற்காய் அப்படின்றது ஒரு வேர்ட் இருக்கு. ஓகே, ஒரு காயை குறிக்குது. அப்ப பாகற்காய் அப்படின்னா என்னப்பா, பாகு அல்லாத காய் தான் பாகற்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பாகற்காய் நம்ம என்ன சொல்லலாம், கசப்பு காய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப கசப்பு காய்னா யாருமே அதை வாங்கவே மாட்டாங்க, ஏன்னா யாருமே கசப்புன்றது பிடிக்காது. அதனால தான் என்ன சொல்றாங்க, பாகற்காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்லயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீர்மையை வந்து நம்ம தமிழ் மொழியில கொடுத்துருக்காங்கன்றது ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம். சரிங்களா, பாகற்காய் என்பதற்கு கசப்பு காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. அதை சொல்லாம நம்ம என்ன சொல்றோம், பாகு அல்லாத காய். அப்ப பாகு அல்லாத காய்னானது இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் என்னன்றத நம்ம வந்து இந்த பாகு அப்படின்ற வேர்ட் மூலமா நம்ம வந்து சொல்றோம்ப்பா. அடுத்த பாருங்க, தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா இலக்கண இலக்கியங்கள் இருக்கு, காப்பியங்கள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓகே இலக்கண நூல்கள் இருக்கு. ஓகே, அப்படின்னு பாக்குறப்ப ஓகே தொல்காப்பியம் மற்றும் நன்னூல், ஓகே இது பாத்தீங்கன்னா ஒரு சீர்மை மிகுந்த இலக்கணம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி 8 தொகை மற்றும் 10 பாட்டு பாத்தீங்கன்னா சங்ககால இலக்கியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிலாம் நீதி நூல்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஓகே சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 50 காப்பியங்கள் நம்மளுக்கு வந்துடும். இப்போ அந்த 50 காப்பியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பிய இலக்கியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூல்கள். இதன் மூலமா பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியானது இன்னும் வளமை பெற்று திகழ்கிறது அப்படின்றது நம்மளோட அறிஞர்கள் கருத்தா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில இருக்கின்ற இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தமிழ் ஒரு சொல்வளம் மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால சொல்வளம் மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா, ஒரு பூ இருக்கு தெரியுங்களா, அது பிறப்பு முதல் அந்த பூவோட இறப்பு வரை பார்த்தீங்கன்னா ஓகே பல்வேறு நிலைகளை வந்து அது சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்ன நிலைகள் சொல்லியிருக்காங்க, பூவோட நிலைகள் மொத்தம் 7 நிலைகள் இருக்குப்பா. ஓகே, பூவோட நிலைகள் மொத்தம் 7 நிலைகள் இருக்கு. அந்த 7 நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே முதல் நிலை, ஓகே நல்லா பாருங்க, முதல் நிலை வந்து அரும்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இரண்டாவது நிலை பார்த்தீங்கன்னா மொட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். மூன்றாவது நிலை முகை, நான்காவது நிலை மலராகும், அடுத்தது அலராகும், அடுத்தது வி ஆகும், ஏழாவது செம்மலாகும். அப்போ பூவோட நிலைகள் மொத்தம் எத்தனைப்பா, 7 நிலைகள் இருக்கு. இதை வந்து உங்களுக்கு டேரக்டா கேட்கலாம். ஓகே, இது வந்து சரியான ஓகே என்ன சொல்ற அரேஞ்ச்மெண்ட்ல எழுத சொல்லி கூட உங்களுக்கு வந்து கேட்கலாம். அப்ப எப்படி ஸ்டார்ட் ஆகும், அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி மற்றும் செம்மல் என்பது சரியானது. சரிங்களா, இதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப 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 முக்கியமானதுப்பா. ஓகே, அடுத்த வேற என்ன இருக்கு, தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு இருக்குப்பா. ஓகே, வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயே பார்த்தா இந்த அளவுக்கு சிறப்புகள் கிடையாது. அது என்ன சார் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு பார்த்தா, ஒரே எழுத்து தான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பல்வேறு மீனிங் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோ மொத்தம் பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம தமிழ்ல எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தா மொத்தம் 42 இருக்குப்பா. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா நன்னூலார் சொல்லியிருக்காரு. ஓகே, நன்னூலார் அப்படின்றது யாரை சொல்லுவோம் அப்படின்னா பவனந்தி முனிவரை நம்ம சொல்லுவோம். ஓகே, இவர்தான் என்ன சொல்லிருக்காரு, மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்லிருக்காரு. இல்ல மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. மா எனும் ஒரு சொல் மரம் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு, விலங்கு அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு, பெரிய அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல் மற்றும் வண்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு ஓகே சொற்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வேர்ட்ல மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு சிறப்பு மிக்கது சொல்லுங்க பார்க்கலாம். மா இப்போ நம்ம சொல்றோம் ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்றோம், அது நம்மளே உருவாக்கிட்டது. ஆனா இது அப்படி கிடையாது. ஓகே, நம்ம தமிழ் மொழி இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய ஓகே ஒரு மிக பெருமை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஓகே எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஓகே, அதுதான் ஓகே எல்லா சொல்லுக்குமே ஒரு மீனிங் அப்படின்றது கண்டிப்பா நம்ம தமிழ்ல இருக்கு. சரிங்களா, ஓகே அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. ஓகே, வளர்மொழி. ஓகே, தமிழ் மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த இயற்றமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா முத்தமிழ்ல ஒன்று இயற்றமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க, இசைத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்த நாடக தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 தமிழும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன விதத்துல போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இயல் தமிழ் என்பது என்னது, எண்ணத்தை வெளிப்படுத்தும். அப்ப இயல் தமிழ் என்றது நம்மளோட எண்ணத்தை வெளிப்படுத்துவதான் இயல் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நீங்க பரிதிமார் கலைஞர் அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பரிதிமார் கலைஞர் அவர்கள் அவங்களோட மாணவர்கள் எப்படி அழைப்பார் அப்படின்னு பார்த்தா இயற்றமிழ் மாணவர்கள் அப்படின்னு தான் அழைப்பார். ஓகே, இயற்றமிழ் மாணவர்கள் தான் அழைப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணத்தை வெளிப்படுத்துவது நம்ம இயல் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இசைத்தமிழ் என்பது பார்த்தீங்கன்னா உள்ளத்தை மகிழ்விப்பது, ஒரு மியூசிக். ஓகே, ஒரு பாட்டை கேட்கிறப்ப நம்ம உள்ளத்தை வந்து மகிழ்விக்கும். நம்ம எவ்வளவுதான் ஓகே சோகமா இருந்தாலும் சரி நம்மள வைப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அப்போ உள்ளத்தை மகிழ்விப்பது பார்த்தீங்கன்னா நம்மளோட இசைத்தமிழ் அப்படி சொல்லுவாங்க. மூன்றாவது பாருங்க, நாடக தமிழ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். ஓகே, உணர்வில் கலப்பது நாடக தமிழ். அப்ப இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ், இது மூணுமே தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. பொறுத்துக்குள்ள மாத்தி மாத்தி கொடுத்து கூட நம்மளுக்கு வந்து கேள்விகள் கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, எஸ். அதே மாதிரி பார்த்தா தமிழ்ல பல்வேறு கவிதை வடிவங்களும் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா காப்பியங்கள், ஓகே அடுத்த பார்த்தா சிற்றிலக்கியங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா, ஹைக்யூ, சென்ட்ரியூல், லிமெரிக்கு, இந்த மாதிரி பல்வேறு வடிவங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாவரத்தோட இலை பெயர்கள் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்கிறதா தெளிவா படிச்சுக்கோங்க. தாவர இலை பெயர்கள் அப்ப ஆல், அரசு, மா, பலா, வாழை, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். வாழை இலை,
பலா இலை அப்படிதான் சொல்லுவோம். ஓகே, அருகி இலைன்னு சொல்ல மாட்டோம், கோரை இலைன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க இலை என்பதை குறிக்கின்ற ஓகே அந்த மரங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கை கீரை தான் சொல்லுவோம், முருங்கை புல் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, அதே மாதிரி அருகம் புல், கோரை புல். ஓகே, இதுதான் புல் வகையை சார்ந்தது. அடுத்த நெல் மற்றும் வரகு தாள் வகையை சார்ந்தது. மல்லி என்பது பார்த்தீங்கன்னா தலை வகையை சார்ந்தது. சப்பாத்தி கள்ளி மடல், தாழை மடல் வகையை சார்ந்தது. கரும்பு மற்றும் நாளல் என்பது தோகை வகையை சார்ந்தது. பனை, தென்னை என்பது ஓலை வகையை சார்ந்தது. கமுகு, அதான் பாக்கு இருக்கு தெரியுங்களா, அது வந்து கூந்தல் வகையை சார்ந்தது. இது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்கப்பா, தனியாக எழுதியே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கூட நம்மளுக்கு வந்து குரூப் 2ல கேள்விகள் அப்படின்றது நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே தமிழ் மொழி வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றது இதில் ஒரு மிகச்சிறந்த சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் எண்கள். ஓகே, நீங்கள் எப்பயும் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கா, சா, ஊ அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஓகே, பார்த்துருப்பீங்க நம்பர். அது எல்லாமே தமிழ் எண்கள் தான். ஓகே, ஸோ 1 பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2க்கு பார்த்தீங்கன்னா ஊ மாதிரி சொல்லியிருக்காங்க. 3க்கு பார்த்தீங்கன்னா ngா அந்த மாதிரி லைட்டாக சொல்லியிருக்காங்க. 4க்கு சா மேலே லைட்டாக ஒரு கோடு இருக்குது. 5க்கு ரு, 6க்கு சு, சு பக்கத்தில் 2 கோடு போட்டாங்க. 7க்கு ஏ போட்டிருக்காங்க. 8க்கு ஆ போட்டிருக்காங்க. 9க்கு கூ, கூ பார்த்தீங்கன்னா கூகை இருக்கு தெரியுங்களா, அதில் இதோட முடிச்சுட்டாங்க. ஓகே, எஸ். 10க்கு பார்த்தீங்கன்னா கா போட்டு ஒரு 0 போட்டிருக்காங்க. அப்போ 1க்கு கானா 10க்கு என்ன பண்ணிருக்காங்க, இது 0க்கு 0 போட்டு 1க்கு கா போட்டுட்டாங்க. ஓகே, இது வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. ஓகே, டேட் ஆஃப் பர்த் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படிலாம் உங்களோட பைக் நம்பர் இருக்குது தெரியுங்களா, அந்த பைக் நம்பர் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா பைக் நம்பரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓகே டிஎன் ஓகே 32, 31 அந்த மாதிரி 2 நம்பர் வந்துடும், கீழே 4 நம்பர். அப்போ 6 நம்பர் உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சு முடியும். அப்படிலாம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு உட்காந்து ஒரு ஷார்ட்கட்லாம் வச்சுட்டு இருக்காதீங்க சரிங்களா, நம்மளுக்கு வந்து ஞாபகம் இல்லாமலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து 2 வேல்யூ கூட கூட்டுற மாதிரி நம்மளுக்கு கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா 78 + 32 = கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு இதை தமிழ் எண்களில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம தேர்வில் கேட்கலாம். சரிங்களா, ஓகே ஓகேப்பா. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள், இது ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகே, வேளாண்மை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகே முதல்ல கலித்தொகை அப்படின்ற ஒரு நூலில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி திருக்குறள் அப்படின்ற நூலில் சொல்லியிருப்பாங்க. உழவர் என்பது பார்த்தீங்கன்னா நற்றிணை அப்படின்ற ஒரு நூலில் சொல்லியிருப்பாங்க. பாம்பு அப்படின்ற குறுந்தொகையில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, வெள்ளம் என்பது பார்த்தீங்கன்னா 18 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம அடா 24/7 நான் ஒரு ஷார்ட்ஸாகவே போட்டிருப்போம்ப்பா. ஓகே, அந்த ஷார்ட்ஸோட லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இதில் ஒவ்வொன்றுத்துக்குமே நான் ஷார்ட்கட் ஒன்று போட்டிருப்பேன் சரிங்களா. ஸோ இந்த 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கின்ற சொற்களுக்கு நான் ஷார்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே ஒவ்வொரு நூலுக்குமே பார்த்தீங்கன்னா இருக்கின்ற ஒரு 4-5 வேர்டு வந்து நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, பட் ஆனால் இது ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வேர்டு இருக்கும். இந்த 20 வேர்டு கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த பாருங்க. நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னது யார் அப்படி பண்ணா அறிவுமதி அவர்கள் பாடியிருப்பாரு. பிறந்தநாள் வாழ்த்து பாட்டா இது சொல்லியிருப்பாருப்பா. ஓகே, நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். இந்த பிறந்தநாள் பாட்டை நம்ம நிறைய டைம் கேட்டிருப்போம். ஓகே, உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும், இது வந்து அறிவுமதி அவர்கள் பாடிய ஒரு பாடல். அடுத்து பாருங்க. தொன்மை எனும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம், இடம் கூட்டல் புறம். சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ், இத்து வந்து மிகும். ஓகே, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், பாரதியார். மா அப்படின்றதுக்கு ஒரு மீனிங் பார்த்தா விலங்கு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா. எஸ். அடுத்த பாருங்க, கனவு பழித்தது அப்படின்னு இருக்கு. இதை வந்து முக்கியமான ஓகே சங்ககால இலக்கியத்தோட மேற்கோள்கள் இருக்கும்பா, அதை மட்டும் நீங்க தெளிவா படிச்சுட்டா போதுமானது. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க பாருங்க. ஓகே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என 5ம் கலந்தது இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தொல்காப்பியர் அவரோட தொல்காப்பியம் அப்படின்ற நூலில் சொல்லியிருப்பார். ஓகே, என்னன்னா ஓகே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, 5 பூதங்கள் கலந்தது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் அவர்கள் சொல்லியிருப்பார். அதே மாதிரி பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் இருக்கு தெரியுங்களா, அதை எல்லாமே அவர் எப்படி பகுத்திருக்காரு, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கின்ற உயிரினங்களா அவர் வந்து பகுத்திருக்காரு. யாரு, தொல்காப்பியர் அவர்கள். இது ரொம்ப முக்கியமானது. உலக உயிர்களை எல்லாம் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை பகுத்தவரும் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் அவர்கள் தான் பகுத்திருப்பார் சரிங்களா. எஸ். அடுத்து பாருங்கப்பா, இங்க இருக்கு தெரியுங்களா, இதை மட்டும் கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் தெரியுங்களா, தொல்காப்பியம் அப்படின்ற நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் இந்த உலகம் ஆதலில் அப்படின்றது தொல்காப்பியம் அப்படின்ற ஒரு நூலில் வருது. கடல் நீர் முகந்த கமஞ்சூட் எழினி அப்படின்றப்ப கார் 40 அப்படின்ற ஒரு நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, எஸ். அடுத்து பாருங்க, நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 18 அப்படின்ற ஒரு நூலில் இருக்கு. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின்
முடிமுதிர் பரதவர் அப்படின்ற நற்றிணையில இருக்கு. ஓகே, இதற்கான மீனிங் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நற்றிணை. ஓகே, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த வரிகள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி வந்து ஓகே நற்றிணையிலே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அறிவியல் சார்ந்த செய்திகள். ஓகே, இப்போ வந்து ஒருத்தவங்க கடல்ல மீன் பிடிக்க போறாங்க, அப்ப டக்குன்னு சுறா மீன் தாக்கிடுச்சுன்னா என்ன, அந்த நேரத்தில் உட்காந்து ஏதாவது டாக்டர் கிட்ட போய் பார்ப்பாங்களா? எதுவுமே போய் பார்க்க மாட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கோ அதான் பார்ப்பாங்க. அப்படின்னா அந்த நரம்பு இருக்கு தெரியுங்களா, மீன் பிடிக்க வச்சிருந்தாங்களா, அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வந்து கட்டு மாதிரி போட்டிருக்காங்க, தையல் மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள் நம்மளுக்கு வந்து புலப்படுது. அதே மாதிரி அறுவை சிகிச்சை வந்து அப்பயே செஞ்சிருக்காங்க அப்படின்றது இது எல்லாமே தெரியுது. அடுத்த பாருங்க, நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பான ஒரு விஷயம், சரிங்களா? அந்த மாதிரி வீரர் ஒருவர் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 எனும் நூலில் நமக்கு வந்து புலப்படுகிறது அப்படின்றத இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஔவையாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்கப்பா. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பண்ணா, திரவ பொருட்களை எவ்வளவு அழித்தினாலும் அதன் அளவை சுருக்க முடியாது அப்படின்ற ஒரு அறிவியல் கருத்தை வந்து முன் வச்சிருப்பாங்க. யாரு? ஔவையார் அவர்கள். ஆனால் தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகாது. ஓகே, ஸோ அப்படின்னு சொன்னவர் யார் அப்படி பண்ணா ஔவையார் அவர் பாடல் மூலயமா சொல்லியிருப்பாங்க. ஔவையாரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்கப்பா. இவங்களை பத்தி குரூப் 4 நம்மளுக்கு வந்து கேள்விகள் அப்படின்றது கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு? கலீலியோ அப்படின்றவர் ஒருத்தவரை நிரூபிச்சு காட்டிருக்காரு. ஆனா கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓகே திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூல்ல பார்த்தீங்கன்னா கபிலர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் கருத்துக்களை முன்னாடியே சொல்லிட்டார். எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பண்ணா, திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்ற பாடல் மூலயமா சொல்லிருப்பாரு. ஓகே, இதுல இருந்து என்னப்பா தெரியுது அப்படின்னு பாருங்க, இந்த ஒரு சின்ன பையன் என்ன பண்றான், ஒரு சின்ன புல் இங்க இருக்கு, இதுல ஒரு சின்ன நீர் துளி இருக்குன்னு வச்சுக்கலாம், அதன் மூலயமா இந்த உலகத்தையே நம்மளால பார்க்க முடியும். ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க, எவ்வளவு தொலைவில் இருக்கிறதையும் அதை வந்து அருகில நம்மளால பார்க்க முடியும், ஒரு இடத்த வச்சு நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற அறிவியல் கருத்தை பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூல் மூலயமா பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருக்காரு? கபிலர் அவர்கள் சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கோளும் நிறைய டைம் நம்ம எக்ஸாம்ல இந்த கேட்டிருக்காங்க, சரிங்களா? எஸ். அதே மாதிரி பார்த்தா தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் அப்படி சொல்லிட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க, டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரையை பத்தி சொல்லியிருக்காங்க, அடுத்த டாக்டர் சிவன், ஓகே இஸ்ரோவின் தலைவரான டாக்டர் சிவன் அவர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இவங்க எல்லாமே என்னப்பா, தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களின் சிறப்புகள்ல இதெல்லாம் வந்துடும், தமிழின் பெருமைகள்ல இதெல்லாம் வந்துடும். அடுத்த பாருங்க கடைசி, ஓகே தமிழ் எழுத்துக்களின் வகைகளும் தொகைகளும் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இலக்கணத்தை பற்றி சொல்லியிருப்பாங்கப்பா. அப்போ தமிழ் மொழியின் இருக்கின்ற இலக்கண வகைகள் மொத்தம் 5. ஓகே, எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப இலக்கணம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலக்கியத்தை ஒரு நெறிமுறைப்படி எழுதணும், ஒரு மரபின் அடிப்படையில் எழுதணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் பார்த்தா இந்த இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லும். அப்ப தமிழ்ல மொத்தம் இலக்கண வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா 5 வகைகள் இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம், ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா சொல் இலக்கணம், மூன்றாவது பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணம், அடுத்து யாப் இலக்கணம், அடுத்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த 5 வகையான இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகேயா, ஸோ எழுத்து அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ எழுத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒலி வடிவமும் இருக்கணும், வரி வடிவமும் இருக்கும். இது ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், இதற்கான ஒலியும் நம்மளுக்கு இருக்கு, அதே மாதிரி இதற்கான வரி வடிவமும் இருக்கு. அப்போ ஒலி வடிவமும் வரி வடிவமும் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன சொல்லணும்னா எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த பாருங்க, எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகள் இருக்கு. அப்ப தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டானா 247 எழுத்துக்கள் இருக்குப்பா. ஓகே, தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு கேட்டானா 247. இதுல முதல் வகை பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள். அப்போ உயிரெழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. ஓகே, 12ல பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்களாகவும் 7 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாகவும் இருக்கு நம்ம தமிழ் மொழியில. ஓகே, ஸோ உயிரெழுத்துக்கள், அப்போ ஒரு உயிருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தா காற்று. அப்போ காற்றின் உதவியோடு பிறக்கின்ற எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? எஸ், இங்க கீழே இருக்க பாருங்க, ஆ முதல் அவ் வரை இருக்கின்றது பார்த்தீங்கன்னா நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல் மற்றும் உதடுகளை குவித்தல், இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த உயிரெழுத்துக்களான பிறக்கிறது. அதே மாதிரி இங்க பாருங்க ஆ இ உ ஏ ஓ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறில் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ, இது 7மே பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? ஓகே, அடுத்த பாருங்க, 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 அடு
அடுத்த பாருங்க, குறுகி ஒழிப்பது குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒழிப்பது நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி மாத்திரை அப்படின்றது ஒன்று சொல்லிருக்காங்க. அப்ப மாத்திரை என்பது பார்த்தீங்கன்னா இங்கு கால அளவை குறிக்கிறது. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்களும் அது ஒழிக்கின்ற ஓகே அந்த கால அளவுன்னு இருக்குதுங்களா, அதுதான் நம்ம தமிழ்ல வந்து மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாத்திரை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை கண்ணிமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நடிக்கவோ ஆகும் கால அளவு தான் என்ன சொல்லிருக்காங்க, மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? குறில் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு 2 மாத்திரை. ஓகே, குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை அப்படி சொல்லிருக்காங்க. ஓகே, இது மட்டுமே நீங்க வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இரண்டாவது வகை பார்த்தீங்கன்னா ஓகே மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா 18 எழுத்துக்கள் இருக்குப்பா. ஓகே, மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்கு. அதே மாதிரி இந்த மெய் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட அடிப்படையில பிறக்கிறது. ஓகே, நம்ம உடம்போட அடிப்படையில் பிறக்கின்ற எழுத்துக்கள் தான் இந்த மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லும். ஓகே, மெய்னாலே நம்ம பொதுவாக என்ன சொல்லணும், உடம்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ உடம்பின் உதவியோடு பிறக்கின்ற எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருக்கு பாருங்க அந்த 18 எழுத்துக்கள். அதே மாதிரி இந்த 18 எழுத்துக்களுமே பார்த்தீங்கன்னா பிறக்கின்ற இடம் அடிப்படையில் 3 வகையா பிரிச்சுக்கிட்டாங்கப்பா. என்னென்ன அப்படின்னு பார்த்தா மெல்லினம், வல்லினம் மற்றும் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. அப்போ வன்மையாக ஒலிக்கின்ற எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு, இதான் நம்ம என்ன சொல்லுவோம், கசட தபர அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மென்மையாக ஒலிக்கின்ற எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள், ஞான நமன. அடுத்தது ஓகே, வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டு ஒலிப்பது இடையின எழுத்துக்கள், எரள வழல. ஓகே, மேலே புள்ளி வச்சுட்டாங்கன்னா அது மெய்யாயிடும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மெய்க்கான மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரைப்பா. ஓகே, மெய் எழுத்துக்கான மாத்திரை அளவு அரை மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே உயிர்மை எழுத்துக்கள். ஓகே, உயிர்மை எழுத்துக்கள் பொறுத்தளவுக்கு மொத்தம் 216 எழுத்துக்கள் இருக்கு. ஓகே, உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்ததா. அப்போ உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, ஆக மொத்தம் 216 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த உயிர்மை எழுத்துக்களே உயிர்மை குறில் அப்படின்னு பிரிக்கிறோம், உயிர்மை நெடில் அப்படின்னு ஒன்று பிரிக்கிறோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மை மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆயுத எழுத்தை ஒலிக்கின்ற கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இயல் 1ல் இருக்கின்ற மிக முக்கியமான யூனிட். சரிங்களா? ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நடத்திருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இயலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் மற்றும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் இருந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.